மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. 2023-24 இந்தியாவில் நேரடி வரி வசூல் விகிதம் 6.6% உச்சமடைந்துள்ளது. இதன் பின்னணி பற்றி இந்த தொகுப்பு அலசுகிறது. நேரடி வரிகள் ஏழைகள் மீது மிக மிக குறைவாகவும், நடுத்தர வர்க்கத்தினரின் மீது சற்று அதிக அளவுக்கும், பணக்காரர்கள் மீது மிக அதிக அளவுக்கும் விதிக்கப்படுகிறது. ஆனால் மறைமுக வரிகள் ஏழை பணக்காரர்கள் பேதமின்றி அனைத்து பிரிவினரும் சம அளவில் செலுத்த வேண்டியுள்ளதால் இதன் பங்கு குறைவாக இருக்க வேண்டும் என்று கருதப்படுகிறது. ஒரு நாட்டில் ஜிஎஸ்டி வரி, விற்பனை வரி போன்ற மறைமுக வரிகளின் மொத்த வசூல் அளவை விட நேரடி வரிகளின் வசூல் அளவு அதிகமாக இருந்தால் அந்நாடு முன்னேறிய நாடாக கருதப்படுகிறது. அமெரிக்காவில் மொத்த வரி வசூலில் வருமான வரி போன்ற நேரடி வரிகளின் பங்கு 49%, விற்பனை வரி போன்ற மறைமுக வரிகளின் பங்கு 17%, சமூக பாதுகாப்பு வரிகளின் பங்கு 23% உள்ளன. இந்தியாவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நேரடி வரிகளின் விகிதம் 2023-24 6.6% அதிகரிக்க உள்ளதாக மத்திய நேரடி வரிகள் வாரிய தலைவர் நிதின் குப்தா கூறியுள்ளார். 2020-21 இது 4.78% இருந்து 2021-22 5.97%, 2022-23 6.11% இருந்தது. இந்தியாவில் மறைமுக வரிகள் விகிதம் 2022-23 4.9% இருந்து 2023-24 5% அதிகரிக்கும் என்று கணிக்கப்பட்டு உள்ளது. மறைமுக வரி வசூல் அளவு நேரடி வரி வசூல் அளவை மிஞ்சும் போது இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக உருவெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.